ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ போன எபிசோடில் சென்னை டு கும்பகோணம் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக பைக் ட்ரிப் போயிருந்தோம். கும்பகோணம் போயிட்டு மேரேஜ் முடிச்சுட்டு தஞ்சாவூர் போயிருந்தது. தஞ்சாவூரில் என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் இருக்குது. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ரீவியஸ் எபிசோடும் பார்த்துருங்க. ஒரு கண்டினியூஷன் இருக்கும். இப்போ நான் எங்கே என்ட்ரு ஆகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து வேளாங்கண்ணி கிளைம். ஆக்சுவலாக வேளாங்கண்ணியில் ஒரு ப்ரேயர் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த விசிட்டு. இன்ஃபேக்ட் கும்பகோணத்துலேருந்து வேளாங்கண்ணி ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கேருந்து ராமேஸ்வரம் கிளம்பி போகிற பிளான் தான். பட் கும்பகோணத்தில் மத்தியானம் சாப்பிட்டதுனாலையா என்னென்னு தெரில, பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கண்டினியூவாக ட்ராவல் பண்ண முடியல. அதனால் வேளாங்கண்ணிலே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் ராமேஸ்வரம் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பிளானை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வேளாங்கண்ணி நம்ம ரீச் ஆயாச்சு. இது நான் சீசனுக்குனால ஜாஸ்தி கூட்டம் இல்லை. இல்லைன்னா இந்த ரோட்டில் நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியாது. அந்தளவுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இனி போய் தான் ரூம் தேடணும். வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகிட்டு ரூம் தேடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlogக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், கும்பகோணத்தில் ஆக்சுவலாக மேரேஜை முடிச்சுட்டு தஞ்சாவூர் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக வேளாங்கண்ணி ரீச் ஆகிடுச்சு. வேளாங்கண்ணியில் சூப்பரான ஒரு வியூவில் ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் எடுத்திருக்கேன். பால்கனியாக தான் இருக்குது பார்த்தீங்களா, சி வியூவு. ஓகே, இப்போ நேராக சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரியான டயர்டாக இருக்குது. இஸ் த வியூ. சரி, கோயில் போகலாமா? ஸோ பெரிய கோயில் பார்த்துட்டு இப்போ மெயின் கோயில் நோக்கி போயிட்டுருக்கேன். இந்த மெயின் கோயிலில் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரே பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் மண்டி போட்டு இப்படி இந்த மாதிரி நடந்து போவாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இங்கேருந்து நடந்து போகிறதுங்கிறது சரி அவ்வளோ தூரம் முட்டி போட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரொம்பவே டஃப்பான ஒரு ஜேர்னி. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் டெடிகேஷன்ஸ். நீங்களும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா மனசார அதை நினச்சிட்டு அதை நிறைவேறிச்சுன்னா இங்கே செஞ்சு பாருங்கள். இட்ஸ் ஆல் அபவுட் பிலீஃப். The next day. மார்னிங் மக்களே. It's a beautiful morning. இங்கே இருந்துருக்கா? That's me. Few moments later. Alright, so வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு. மணிக்கு இப்போ எக்ஸாக்டாக 8:45.
எப்படி அங்கே போய் சேர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ வேளாங்கண்ணியில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ராமேஸ்வரம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது ரொம்பவே ஒரு பெஸ்ட் டெசிஷனை நான் பார்க்குறேன். ஏன்னா கும்பகோணத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது எனக்கு செம்ம டயர்டு, ரொம்ப தூங்கி வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே டயர்ட்னஸில் ராமேஸ்வரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 hours, அதாவது வேளாங்கண்ணிலேருந்து ராமேஸ்வரம் இன்னொரு 5 hours காட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர். ஸோ அந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இதே டயர்ட்னஸோடு என்னால் கன்ஃபார்மாக வண்டி ஓட்ட முடியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. அதனால தான் வேளாங்கண்ணியில் நைட் ஸ்டே பண்ணி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பியிருக்கு. ஏர்லி மார்னிங்கே கிளம்பி அங்கே ராமேஸ்வரம் ரீச் ஆகலாமான்னு யோசித்தேன். பட் அவ்வளோ ஏர்லியராக போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதனால் எப்படியும் அங்கே போனால் ஹோட்டலில் எப்படியும் ஒரு 12 o'clock தான் செக்இன்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் வந்துட்டு எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாகவே ராமேஸ்வரம் போய் சேரலாம். ஒரு 1 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு தான் வந்துட்டு ஒரு 8:30க்கு எய்ம் பண்ணேன். பட் 8:45 ஆச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு. ஸோ 8:45க்கே வந்துட்டு சரியான வெயில். இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், இன்னொரு கஷ்டமான விஷயம்னா வெயில் தான். சரியான வெயில், அதுவும் வேளாங்கண்ணியில் கேட்கவே வேணாம். ஸோ யூனோ வி ஸ்டார்டட் ஹோப்ஃபுல்லி பை 1 o'clock அங்கே ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. பார்க்கலாம், ஆன் டைமுக்கு போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் வந்துட்டு மாதா தான் துணை. லெட்ஸ் see. மற்றபடி ஸ்டேயிங் எல்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ரிப்பேராகலாம் போவே இல்லை, அட்வான்ஸாக ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு போகல. அங்கே போய்ட்டு ஸ்பாட்டில் போய்ட்டு ஹோட்டல்ஸில் ரூம் தேடிக்கலாம் தான். ஏன்னா இது நான் சீசன் தான், எப்படியும் ரூம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஏசிலேருந்து ஏசி ரூம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறையா லாட்ஜஸ் அங்கே இருக்கும். எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே உங்களுக்கு இருக்குது. ஸ்டார்டிங் வந்துட்டு 500 rupeesலேருந்து அப் டு 1000, 2500, 3000. இப்போ நீங்கள் நான் ஏசிலாம் நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே வந்து உங்களுக்கு 500, 600க்குள்ளேயே உங்களுக்கு நான் ஏசி கிடச்சிரும். அதே உங்களுக்கு ஏசி ரூம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக 1500க்கு மேலே தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி காஸ்ட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. பட் நீங்கள் பார்கெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் சி வியூவாக ரூம்ஸ் பார்க்கலான்னு தான் நான் தேடினேன். காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு பீச்செல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு. பட் அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் நியர்பையாக கிடச்சிது. இல்லைனா கூட இந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இந்த எண்ட் வரைக்குமே உங்களுக்கு நிறையா ஹோட்டல்ஸு ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ரூம்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சர்ச்லேயும் வந்துட்டு ரூம்ஸ் இருக்கும், அது நீங்கள் முன்னாடியே வந்துட்டு என்கொயர் பண்ணணும். ஸோ நம்மளது அன்பிளான்டுங்கிறனால வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய்ட்டு ரூம்ஸ் தேடி நம்ம பிடிச்சிட்டோம். ஸ்டேயிங் வாஸ் குட். நைட் ஆக்சுவலாக வந்துட்டு திருப்தியாக சர்ச் விசிட் பண்ணி ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு, லக்கிலி எனக்கு ஆக்சுவலாக பைபிள் கிடச்சிது ஒரு லேடிக்கிட்டேருந்து. ஸோ ஐ மீன் ஷி கேம் லைக் an angel. நான் பைபிள் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். பட் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பைபிளே வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஐ ஃபெல்ட் லைக் காட் கிஃப்டட் மீ. ஸோ அந்த ஒரு பிளஸ்டு ஃபீலோடு வந்து நம்ம வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பிட்டோம். A few hours later. ட்ரிப்பில் எதுவும் ஆஃப் வைக்கலையே நினச்சேன். வந்து உட்காந்தான் பாருங்கள் டயரில் ஒரு ஆணி. சரி எங்கேயும் தெரில, வந்து நின்றுருக்குறோம். ஸோ கைஸ், எஸ், வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி ஒரு 1 hour தான் இருக்கும், 1.5 hours இருக்கும். இன் பிட்வீன் ஒரு பிளேஸில் திடீர்னு ஆக்சுவலாக வந்து ரியர் டயர் ஒரு மாதிரி உலட்டுச்சு. அப்போவே எனக்கு மனசு விட்டுருச்சு, பத்திரா இருக்குமோ இருக்கக்கூடாதுன்னு வேண்டுனேன். கடைசியில் பார்த்தா ஒரு ஆணி. இது என்னன்னு சொல்கிறது, பஞ்சருக்குன்னே சரியாக செஞ்சு வச்ச மாதிரி இப்படி ஏற்றி இவ்வளோ ஆணி ஏறி இருக்குது டயரில். ஸோ கைஸ், மொத்த டியூபும் காலி. அதனால் பக்கத்து ஊரில் போயிட்டு வேறு டியூப் வாங்க போயிட்டுருக்கேன். சீரியஸ்லி நோந்துட்ட மக்களே, கடுப்பாயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பஞ்சர் ஒட்டியாச்சு. இப்போது மறுபடியும் கிளம்புறோம். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா வந்துட்டு இது ஒரு குட் டைம், ஒரு பேட் வைப்னால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ட்ரிப்பு போகும்போதே வந்து மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஹாண்டிங் தாட் இருக்கும். என்னடா எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கே, எதுவும் ஆவலியேங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்டு வந்துட்டு எப்போவுமே மைண்டில் சின்னதாக ஓடிட்டுருக்கும். ஸோ நினச்ச மாதிரியே ஆக்சுவலாக வந்து ஹோல் ட்ரிப்பு நல்லா தான் போயிட்டுருந்துச்சி. சென்னையிலேருந்து கும்பகோணம், கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணிலேருந்து ராமேஸ்வரம் கிளம்பி போகிற வரைக்கும்
ஒரு இஷ்யூவும் இல்லை, எல்லாமே பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. நான் இந்த கிராமத்து சைடு ரோட்டில் போயிட்டுருக்கும்போதே ஹைவேல போகிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் வேளாங்கண்ணி டு ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈசிஆர் ரோட்டில் போகும். ஸோ நிறைய கிராமம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. பட் திடீர்னு ஆக்சுவலாக வந்து ரியர் டயர் ஆக்சுவலாக உரட்டும் போதே நினச்சிட்டேன், ஓகே பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் சரி ஓகே சின்ன பஞ்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பின்னாடி அந்த ஆணி சைஸ் பார்த்தோன்னே எனக்கு முடிவாயிடுச்சு. அப்போவே எனக்கு மைண்டு ரெடி ஆயிடுச்சு. ஒன்று சின்ன பஞ்சராக இருக்கும், இல்லைன்னா மொத்த டியூபும் ஆக்சுவலாக வந்து காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே வந்து டியூப் டயரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு ஆணி ஏறிச்சு அப்படின்னா அது நம்ம என்ன ஏது நம்ம ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரொட்டேஷன் ஆயிரும். அந்த மல்டிபிள் ரொட்டேஷனில் வந்துட்டு டியூபை மேக்ஸிமம் அதை டேமேஜ் பண்ணி விட்ரும். அப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, டியூபை மாற்றியே ஆகணும். ஸோ நான் நின்னது பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில். பார்த்த உடனே வந்துட்டு அப்புறம் அந்த ஊர் சைடு மக்கள் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பைக்கை கொடுத்து பக்கத்தில் வந்துட்டு பஞ்சர் கடை அங்கே இருக்குது, அங்கே போய் அவரை போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் பைக்கை கொடுத்து நான் அங்கே போயிட்டு அந்த பைக் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ரியர் டயரை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு டயர் டியூப் கழட்டி பார்த்தா டியூபு காலி, மல்டிபிள் பஞ்சர்ஸ் ஆயிடுச்சு. என்னடா இது நிலமை, என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் எனிவே இட்ஸ் பார்ட் ஆஃப் ஜேர்னி. நம்ம அதை எதுவும் பெருசாக நம்ம ஃபீல் பண்ண முடியாது, ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. சரி பக்கத்தில் நியர்பை எங்கே ஊர் இருக்குது, ஏன்னா இது ஒரு கிராமம் ஆக்சுவலாக. அங்கே வந்து உங்களுக்கு கடைகளே ஜாஸ்தி, ஒரு டீ கடை கூட இல்லை. ஸோ அப்போ பக்கத்து ஊரில் தான் போயிட்டு பைக் ஆக்சசரிஸ் கடையில் போயிட்டு நீங்கள் டியூப் வாங்கணும். ஸோ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஆக்சுவலாக. அப்போ அவர் பைக்கை கொடுத்து, அந்த மெக்கானிக்கை அவர் பைக்கை கொடுத்து நீங்கள் போயிட்டு டியூப் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் பக்கத்து ஊரில் போயிட்டு டியூப்பு வாங்கி அங்கே வந்து கொடுத்து அதுக்கப்புறம் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு திருப்பி எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ இது ஒரு கிரேட் லெசன் தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ஏன்னா டியூப் டயர் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. விஷயம் என்னென்னா இது ரியர் டயருங்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. இதே ஃப்ரண்ட் டயர் ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரண்ட் டயரில் இருக்கிற டியூப் போயிருந்து அப்படின்னா அந்த பெரிய சைஸ் டியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரியர் டயர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 100 100க்கு 90 18ன்னு சொல்லுவாங்க, 100/90 18. ஸோ அந்த டயர் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப் ஈஸியாக கிடச்சிருச்சு. இட் காஸ்ட் அரௌண்ட் சம் 350 ருபீஸு. ஸோ என்ன தான் நம்ம இன்ஃப்ளேட்டரை வச்சு நம்ம வண்டி ஓட்டினாலும் ஒரு ஸ்பேர் டியூப் வச்சுக்கிறது நல்லதுங்கிறது எனக்கு இந்த ஜேர்னியில் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இப்போ வர அட்வென்ச்சர் பைக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப் டயர் தான் கொடுக்குறாங்க, டியூப்லெஸ் டயர் இல்லை ஒரு சில பைக்ஸை தவிர. ஸோ டியூப் டயர் வச்சு பைக்ஸ் ஓட்டுறவங்க தயவுசெய்து லாங் ஜர்னி போகும்போது ஒரு ஸ்பேர் டியூப் கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு வேளை டியூப் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில், இதே பகலுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, இதே நைட் டைமில் இந்த சுச்சுவேஷன் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போன்னு சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடை திறந்ததுக்கப்புறம் தான் போய் டியூப் வாங்கி அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிற மாதிரி ஆயிருந்திருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தால் ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிருந்திருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி பகலில் நான் ட்ராவல் பண்ணதுனால வந்து எனக்கு இந்த சப்போர்ட் கிடச்சிது. இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 hours டிலே ஆச்சு. இன் பிட்வீன் நம்மளோட ட்ராவல் ஜேர்னியில் வந்து 2 hours டிலே ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பட் எனிவேஸ் நம்ம சுச்சுவேஷனை தாண்டி நம்ம இப்போது ப்ரொசீட் பண்ணி ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். எதிர்பார்த்தது 1 மணிக்கு போய் ரீச் ஆவான்னு. பட் இப்போ டைம் டிலே ஆனதுனால வந்துட்டு ஒரு 3 o'clock 4 o'clock கூட ஆகலாம். பரவாயில்ல, ஆன் டைமுக்கு போய் சேருவோன்னு நினைக்கிறேன். ஆன் தி வேல இதுக்கப்புறமும் வேறு எந்த இஷ்யூ இல்லாமல் சேஃபாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ பைக் ஜர்னிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. டயர் பங்க்ஷனுங்கிறது சின்ன ஒரு விஷயந்தான். இதே வந்துட்டு இன்ஜினில் இல்லை ஆக்சிடெண்ட்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி கான்ஃபிடெண்ட்டாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பைக் ட்ரிப்பும் நம்மளோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ டைம் கருதி நான் இந்த எபிசோடை இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த எபிசோட் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, மறக்காமல் அந்த எபிசோடும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஆல்வேஸ்.